ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ப்ரவுன் பேக் எடுத்து, அதை இந்த மாதிரி டேர் பண்ணிக்கிறோம். அதாவது பீசஸாக கட் பண்ணி எடுத்துடுறோம். கையிலே நீங்கள் ரேண்டமாக இந்த மாதிரி பிச்சு பிச்சு எடுத்துருங்க. அடுத்து இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட்டு ஊதுபத்தி அட்டை வீட்டில் இருக்கோம் இல்லையா, அதை டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு கப்பு இல்லை கிண்ணம் எடுத்து அதில் தண்ணி ஊற்றி அப்புறமா ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 4, 5 சொட்டு தண்ணிக்கு ஒரு ட்ராப் ஃபெவிகால் அப்படின்றது ஓகே. ரொம்பவும் தண்ணியாக வேண்டாம், ரொம்பவும் திக்காகவும் வேண்டாம். ஒரு ஸ்லரி அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு இந்த ஊதுபத்தி அட்டை அகர்பத்தி பாக்ஸை எடுத்துட்டு, நம்ம பிச்சு வச்சிருக்க அந்த ப்ரௌன் கலர் பேக் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு பீஸாக கம்மை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரௌன் பேக் வச்சு அதுக்கு மேலே திருப்பி கம் அப்ளை பண்ணி, இதை மாதிரியே நம்ம நிறைய ப்ரௌன் பேக் பீசஸ் பிச்சு வச்சுருக்கோம்ல, அதை ஃபுல்லாக இதில் நீங்கள் இந்த மாதிரி ஒட்டிகிட்டே வரணும். ஒட்டும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இந்த வேலை முடிஞ்சிடும். ஏன்னா நார்மல் டிஷ்யூ பேப்பர்லாம் பண்ணும்போது அது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால கிழிஞ்சிரும். ஆனால் இந்த ப்ரௌன் பேக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஒட்டுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக சுலபமாக இருக்கும். அதனால் நீங்கள் அழகாக பேட்ச் ஒர்க் மாதிரி இதில் சூப்பராக ஒட்டிடலாம். திக் திக்காக ஒட்டாமல் தின் பேப்பரை ஒன்று மேலே ஒன்று வச்சு நீங்கள் ஒட்டலாம். ஸோ ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான டெக்ஸ்சர் இதில் நமக்கு கிடைக்க போகுது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் எந்த ஆர்ட் ஒர்க் வேணாலும் பண்ணலாம். இப்போ நான் அகர்பத்தி பாக்ஸில் பண்ணுறேன் இல்லையா, இதே மாதிரி நீங்கள் சார்ட் பேப்பரில் பண்ணலாம். அதே மாதிரி வித்தியாசமான எந்த ஒரு பொருள் மேலேயும் இந்த ப்ரௌன் பேப்பரை இந்த மாதிரி நீங்கள் பிச்சுட்டு அது மேலே இப்படி பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா, இந்த காஃபி பெயிண்டிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா, காஃபி ஊற்றி ஊற்றி அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் இருக்கும். ப்ளஸ் இந்த அகர்பத்தி பாக்ஸ்குள்ளேயும் நீங்கள் ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். கம்ப்ளீட்டாக இது காய்ந்த பிறகு இவ்வளோ அழகான ஒரு டெக்ஸ்சரோட உங்களுக்கு கிடைக்கும். இது சூப்பராக நீங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கெலாம் உங்கள் ஃப்ரண்ட் பேஜ் டிசைன்ஸ்க்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக இருக்கும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எடுத்துக்கோங்க. இதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது தண்ணியில் குழைக்கணும். இதுக்கு ஈக்குவல் போர்ஷனாக குழைக்க சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப நீர்த்து போயிடும். அப்போ சீக்கிரமும் கட்டி ஆகிடும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பார்த்திங்கன்னா காயறதுக்கு 30 மினிட்ஸ் போதும். இது நான் 2021 வாங்கினது 2 இயர்ஸ். ஸோ இதோட பவர் அப்படியே இருக்குமா அப்படின்றது கிளியராக தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்றத நான் யூஸ் பண்ணுறேன். எப்பவுமே மோல்டட் க்ளே தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ஸ்டென்சில் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டென்சிலில் 3ல் நான் சூஸ் பண்ணியிருக்க போகிற டிசைன் எதுனா, ஃபஸ்ட்டு கிடையாது, செகண்ட் கிடையாது, தேர்டு. இது கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டென்சிலை இந்த அகர்பத்தி பாக்ஸ் மேலே சென்டரில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இருக்கிற அந்த போர்ஷனை எடுத்து இதில் நம்ம அழகாக இப்படி ஸ்மூத்தாக எடுத்து பாலிஷ் பண்ணணும். ஸோ எனக்கு ஸ்பூனில் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுனால நான் கையில் பண்ணுறேன். கையில் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா சில பேருக்கு கை பொங்கி போயிடும். ஸோ இட் இஸ் ஹார்ம்ஃபுல் டு யூஸ் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எம்டி ஹேண்ட். Use some gloves or any other safety precautions. Okay, so I won't suggest you to do it in bare hands. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதாவது க்ளவுஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை ஃபுல்லாக இதில் நம்ம இந்த மாதிரி தடவி விட்டுடுறோம். ஸோ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சீக்கிரமாக கடகடன்னு நீங்கள் பேஸ்ட் பண்ணிடணும். இல்லைனா அது ரொம்ப கட்டியாகி கல் மாதிரி காஞ்சு போயிடும். ஸோ அதனால் கட 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 கடன்னு நானும் பண்ணி முடிச்சுட்டேன். பண்ணிகிட்டு இருக்கும்போதே அப்படியே கட்டியாக காஞ்சு போகுது. அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டேன்னா, இந்த ஸ்டென்சிலை ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் பண்ணி ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு இந்த மாதிரி எடுக்கும்போது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம எடுத்துகிட்டு அழகாக காய வச்சிடலாம். ஒரு 30 மினிட்ஸ் காய வச்சிங்கன்னா போதும், சூப்பராக காஞ்சிடும். இதுக்கு மேலே சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்க்ராட்ச் பண்ணணும் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி இது போரஸாக, அதாவது பவுட்ரியாக இருக்கும். ஸோ அதனால் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஹேங்கர் எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஊசி வச்சு கீழே அந்த மாதிரி ஹோல் க்ரியேட் பண்ணிட்டு அதில் ஹேங்கரை ஃபிட் பண்ணிவிட்டு இதில் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. கூடவே நான் என்ன பண்ணுறேன்னா, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸையும் சைடில் அழகாக பூசுகிறேன். ஃபஸ்ட்டு கம் அப்ளை பண்ணி அதில் ஒட்ட வச்சுட்டு அந்த ஆணியை, அதாவது அந்த ஹேங்கரை, அடுத்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எடுத்து சுற்றி இதுக்கு இந்த மாதிரி சுற்றி போட்டு வச்சுருங்க. ஸோ தட் அந்த இடத்துலேருந்து அது பிச்சு வெளியே வராது. ஓகேவா, ஸோ இதில் நம்ம இதை அழகாக செக்யூர் பண்ணிட்டோம். ஸோ இது வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ண போகிறோன்றது உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கும். இப்போ இன்னும் இதை அழகாக்கிறதுக்காக இதில் கலர் கொடுக்குறோம்.
நீங்க ரெயின்போ கலர் குடுக்கலாம், பிளாக் குடுக்கலாம், கோல்டு குடுக்கலாம். பட் ஐ பிரிஃபர் திஸ் கிரே, பர்பிள் கலர். ஸோ, இத நான் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால, மறுபடியும் அந்த ஸ்டென்சில் அது மேலேயே வச்சு, அப்படியே வந்து கலர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ தட் எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஃபினிஷிங் வந்து கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில, மறுபடியும் ஸ்டென்சில நான் வச்சுட்டேன். சரிங்களா? ஸோ நீங்க எப்படி பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த மாரி பண்ணிக்கோங்க. நீங்க ஸ்டென்சில் இல்லாமயே இத பெயிண்ட் பண்ணுவீங்கனாலும் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு அது வந்து சேஃப்டியா படல. ஸோ மேல மேல எங்கேயாவது படுறா மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால சேஃபா நான் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாவும் இருந்துச்சு. பிகாஸ் அந்த அச்ச தாண்டி மேல போகாது இல்லையா? ஸோ இது பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் எடுக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிடுச்சு. இப்போ அவுட்லைனுக்கு ஒயிட் கலர் இந்த மாதிரி ஃபுல்லா இதுக்கு குடுக்க போறேன். ஸோ அந்த அவுட்லைன் குடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கியூட்டா அழகா இந்த மாதிரி நமக்கு இது பெர்ஃபெக்ட்டா கிடைச்சிடும். ஸோ கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு இல்லையா? இதே மாதிரி பிளாக் குடுத்தீங்கனாலும் ஒயிட் குடுக்கலாம். இல்ல லைட் குடுத்தீங்கன்னா டார்க் கலர் பேக்கிரவுண்ட். அதே மாதிரி டார்க் கலர் குடுத்தீங்கன்னா லைட் கலர் பேக்கிரவுண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து குடுத்து ஆல்டர்னேட்டிவா பார்த்துக்கோங்க. ரெயின்போ கலர் கூட இதில நீங்க குடுக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். அடிஷனலா வந்து இதில வந்து அந்த கோல்டன் கலர் இருக்கு இல்லையா பவுடர், அத இந்த மாதிரி நான் இந்த பேஸ்ல மட்டும் குடுக்குறேன். ஒவ்வொரு கார்னர்லயும் அந்த கீழ் பகுதியில. ஸோ பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அந்த டெக்ஸ்சர் அப்படின்றது இந்த ஃப்ளாருக்கு வந்து சூப்பரா கிடைச்சிரும். அதுக்காக தான் இந்த மாதிரி குடுக்குறது இந்த மெட்டாலிக் பவுடர் கலர். ஸோ கம்ப்ளீட்டா குடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இது அப்படியே டாஸ்லர் மாதிரி அப்படியே மினுக்கும் அழகா. ஸோ இத கம்ப்ளீட் பண்றதுக்காக வார்னிஷ் வச்சு ஃபுல்லா இது எல்லாத்தையுமே சீல் பண்றேன். வார்னிஷ் இல்ல அப்படின்னாலும் நீங்க அப்படியே விட்டுறலாம். ஃபேப்ரிக் பெயிண்ட் இருக்கு இல்லையா? அது சாரி ஃபேப்ரிக் க்ளூ இருக்கு இல்லையா? துணிக்கு ஒட்டுறது. அது கூட நீங்க வார்னிஷ் மாரி யூஸ் பண்ணிக்கலாம். சேம் எஃபெக்ட் தான் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வார்னிஷ் குடுத்ததுக்கு அப்புறமா நான் கிளாஸ் வார்னிஷ் யூஸ் பண்றதுனால கொஞ்சம் அப்படியே பளபளன்னு இருக்கும். மேட் வார்னிஷும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ தட் இது அப்படியே உங்களுக்கு சீல் ஆயிடும். பார்க்கறதுக்கு கியூட்டா இந்த மாரி ஒரு வால் டெக்கர் உங்களுக்கு ரெடி ஆயிடும். இந்த வால் டெக்கர்ல நீங்க உள்ள அகர்பத்தி பாக்ஸ் அப்படின்றதுனால ஸ்டோர் பண்ணலாம். ஸோ தட் ஸ்ட்ராங்கா இது ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம நானோ டேப்பை இதோட பேக் சைடில ஒட்டுறோம். நானோ டேப் இல்லாதவங்க டபுள் டேப் ஒட்டிக்கோங்க. ஓகே. இல்ல இதில ஒரு சின்ன ஹோல் போட்டு ஆணியில மாட்ட முடிஞ்சா ஆணியிலயும் மாட்டிக்கோங்க. ஓகே. எது உங்களுக்கு சுலபமா இருக்கோ இத ஹேங் பண்றதுக்கு அந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணிடுங்க. நான் நானோ டேப்ப இதில வந்து ஒட்டிடுறேன். பட் நானோ டேப் ஒட்டிட்டு அந்த டபுள் சைடு டேப்ப பிக்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஸோ கம்ப்ளீட்டா இதில வந்து ஃபுல்லா அந்த 4 நானோ டேப்ப ஒட்டிட்டேன். பிகாஸ் நானோ டேப் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றதுனால, வால்ல நல்லா உங்களுக்கு பைண்ட் ஆகும் அப்படின்றதுனால, ஐ பிரிஃபர் நானோ டேப் தேன் டபுள் டேப். ஸோ இத வந்து அழகா நீங்க வந்து எங்க வைக்கணுமோ அங்க வச்சு, இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். உங்க கீ செயின அழகா இதில ஹோல்டு பண்ணியும் நீங்க வச்சிடலாம். ஸ்டோரேஜ் பாக்ஸ் அப்படின்றதுனால, உள்ளேயும் நீங்க பொருள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த கிராஃப்ட் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட்டு எனக்காக லைக் பண்ணிட்டு, நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா அண்ட் பை பை.